ஆகஸ்ட் 25 இன்னைக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட 74வது பிறந்த நாள். இன்னைக்கு 1952 ஆகஸ்ட் 25 மதுரையில் பிறந்தவர். டிசம்பர் 28, 2023 சென்னையில் மரணமடைந்தார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த 23, அதாவது அந்த 2023க்கு அப்புறமா அவரை பற்றி பேசினவங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா 2023 எண்டில் தான் அவர் இறந்து போனார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் இறந்தப்போ மேக்சிமம் அவரை யாரும் பெருசாக பேசலை. காரணம் அவர் மேலே உள்ள அந்த நெகட்டிவிட்டி தான். இப்போது சோஷியல் மீடியா நிறைய வளர்ந்துருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் இருக்குது. பட் 2012-14 அந்த வளர்ந்து வர அந்த காலகட்டத்தில் அதிகமாக நம்ம நம்புறது என்ன அப்படின்னா செய்தித்தாள், ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க சொல்கிற கருத்தை தான் நம்ம பெரிதும் நம்புவோம். அப்போ உள்ள விஜயகாந்த் அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அவங்க அதிகமாக குடிப்பாங்க, ப்ரெஸ்ஸை ஒழுங்காக நடந்துக்க மாட்டாங்க, கத்துவாங்க, பார்லிமெண்ட்டில் சத்தம் போடுவாங்க. இது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நல்லதை விட கெட்டது ரொம்ப சீக்கிரமாகவே பரவிடும். அந்த வகையில் அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரை பற்றின நல்ல விதமான செய்திகள் அதிகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏழை எளிய மக்களுக்கு அவர் இடம் கொடுத்தது, சாப்பாடு போட்டது, அன்னதானம் வழங்கியது, அதை தாண்டி எவ்வளவோ செஞ்சது. இருந்தாலும் பேர் சொல்லணும், இறந்ததுக்கப்புறமும் பேர் சொல்லணும் அப்படிங்கிற வகையில் நிறைய பேர் அவரால் பயனடைந்தவர்கள் மக்கள் மனசில் எப்போவுமே அவர் இருக்கார். அவருக்கு நினைவு கூறும் வகையில் அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்கள் தான் இந்த வீடியோ. அவர் கிட்டத்தட்ட 180 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. 1985 இனிக்கும் இளமை அந்த படத்தில் அறிமுகமாகி 2015 சகாப்தம் அது வரைக்குமே 150 படத்துக்கிட்ட நடிச்சிருக்காரு. அவர் நடித்ததில் ரொம்ப ஃபேவரட்டாக பர்சனலாக எனக்கு பிடிச்ச 2 படம் இருக்குது. ஒன்று வைதேகி காத்திருந்தால், இன்னொன்று அம்மன் கோயில் கிழக்காலை. இந்த 2 படத்துக்குமே ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் டைரக்டர். அந்த படம் 2 படமே எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அவர் நடித்த படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. கேப்டனின் புகழ் என்றும் வாழ்க. அவரால் பயனடைந்தவரும் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.